வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வடித்த சாதத்தில் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி சாதம், புழுங்கலரிசி சாதம் எந்த சாதமாக இருந்தாலும் நம்ம அதிகமாகிடுச்சின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சாதத்தை போட்டுக்கலாம். சாதம் இப்போ பொலன்னு இருக்குது. இந்த சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிக்கிறதா இருந்தாலும் ஓட்டிக்கலாம். நான் அந்த சாதத்தை கையிலே இப்படி பிசைஞ்சிக்கிறேன். ரொம்ப குழன்னு பிசையக்கூடாது. பிசைஞ்ச இந்த சாதத்தில் பூண்டு ஒரு 6 பல் தட்டி போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு நசுக்கி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி பச்சை மிளகாய் ஒரு 3, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 1/4 கப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது மதியம் நம்ம வடித்த சாதம் மீந்து போனாலும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செய்து சாப்பிட்லாம். இதிலே கடல மாவு ஒரு 4 ஸ்பூனு, அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூனு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சாதம் மட்டும் நம்ம போட்டு செய்யும்போது சாதம் பிரிஞ்சு போகலாம், அல்லது அந்த டேஸ்ட்டு கூட வேறு மாதிரி இருக்கலாம், இந்த வடகம் மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ கடல மாவும் அரிசி மாவும் சேர்த்து செய்கிறோம். இதுமாரி செஞ்சால் நம்ம மொறுமொறுன்னு இருக்கும், நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடாயில் பொரிக்க எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான எண்ணெயை மாவில் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு மசால் வடைக்கு போடுற மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாக அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கணும், இல்லைன்னா அப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும், கெட்டியாக இருந்தால் அந்த எண்ணெய் இருக்காது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாவை சின்ன உருண்டையாக எடுத்து சின்னதாக கிள்ளி பகோடா மாதிரி போட்டுக்கலாம். சாதம் ஏற்கனவே நமக்கு வெந்ததுனால ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. கொஞ்சம் அந்த பபுள்ஸ் அடங்கினோடனே எடுத்துடலாம். மாவு நம்ம இப்போ கெட்டியாக போட்டதுனால தான் பகோடா மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஈவினிங் டைமில் டீ கூட இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் சாதத்தில் பாயாசம் செஞ்சுருக்கேன், வணக்கின சாதம்லாம் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி சாதத்தை வீணாக்காத இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு யூஸ்ஃபுல்லாக சாப்பிட்லாம். சாதம் இதுமாரி மீந்ததுன்னா மழை காலத்தில் நம்ம பழைய சாதம் சாப்பிட மாட்டோம். அதனால் இது மாதிரி செய்து சாப்பிட்லாம். சாதம் மீந்துருச்சேன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாதத்தை சாப்பிடக்கூடாது, உடம்பு தான் வீணாயிடும். சாதத்தில் செய்த பகோடா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள்.